விடாமுயற்சி படத்திற்காக அஜித் எடுத்த அதிர்ச்சியான முடிவு. துணிவு படத்திற்கு பிறகு விடாமுயற்சி படத்தில் நடிக்க கமிட் ஆனார் அஜித்குமார். இந்த படம் தொடங்கியதிலிருந்தே பல பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்து வந்தது. ஆரம்பத்தில் இயக்குனரை மாற்றுவது மற்றும் கதைக்களம் சரியில்லாமல் நேரம் அதிகம் எடுத்துக்கொண்டது என பல சிக்கல்களை சந்தித்தது. அதன் பிறகு விடாமுயற்சி ஷூட்டிங் தொடர்ந்து நடத்தி வந்தனர். ஷூட்டிங்கிலும் பல சிக்கல்களை தொடர்ந்து சந்தித்து வந்ததால் அடிக்கடி தாமதமாகிக் கொண்டே வந்தது. ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த படங்களை கொடுக்க முடியாமல் அஜித்தும் குழப்பத்தில் இருந்து வந்தார். பிறகு இந்த படம் நடித்துக் கொண்டே இருக்கும்போது அடுத்த படத்திற்கான வேலைகளையும் ஆரம்பித்திருந்தார். இதனால் தனது 63வது படமான குட் பேட் அக்லி படத்தையும் தொடங்கிவிட்டார். அந்த படத்தின் ஷூட்டிங் பணிகளும் மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்தினை ரசிகர்களுக்கு ஏற்றவாறு மிகவும் சிறப்பாக செதுக்கி வருகிறார் ஆதிக் ரவிச்சந்திரன். விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு முன்பே குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு ஆச்சரியப்படுத்தினார் ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த நிலையில் தற்போது விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் பணிகள் இன்னும் சிறிது இருப்பதால் ரிலீஸ் தேதியை முடிவு செய்யாமல் இருக்கின்றனர் படக்குழுவினர். அஜித்தும் அடுத்த படத்தின் ஷூட்டிங்காக தேதிகளை ஒதுக்கியுள்ளார். இதனால் விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் பணிகள் முடிக்க இன்னும் தாமதமாகும் என தெரிகிறது. டிசம்பர் இறுதியில் குட் பேட் அக்லி ஷூட்டிங் முடிவடைய உள்ளதாம். அதனைத் தொடர்ந்து அஜித்தும் கார் ரேஸில் கலந்து கொள்ள இருக்கிறார். இதனால் விடாமுயற்சி நிறுவனத்தின் மீது மிகுந்த கோபத்தில் உள்ளாராம் அஜித். சொன்ன நேரத்தில் இந்த படத்தை முடிக்காமல் இருப்பதால் அஜித் அடுத்தடுத்த பணிகளில் கவனம் செலுத்த இருக்கிறார். இதனால் விடாமுயற்சி படக்குழுவினர் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அஜித் ரசிகர்கள் படத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். விரைவில் டீசர் வெளியாகும் எனவும் செய்திகள் வருகின்றது.